ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். 40.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 6.5. ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல் லென்த் 7.25 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்தும் 6.5 இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இதுதான் ஸ்ட்ரைட் லைன் போட முடியும். இப்போ இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அப்புறம் ஃபோல்டிங்கில் இருந்து C1 ஆன்சர் மார்க் பண்ணிக்கலாம். 10.25 எக்ஸ்ட்ரா 1.5 மார்க் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் ஃபோல்டிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். இங்கே C2 மார்க் பண்ணிக்கலாம். C2 அவங்களுக்கு 11 inches வருது. 11 + 1.5 மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட் லைன் ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். 15 inches. அந்த இடத்துல வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்லேருந்து வேஸ்ட் ரவுண்ட் 10 inches. எக்ஸ்ட்ரா 1.25 மார்க் பண்ணிக்கலாம். இது லைன் போட்டுக்கலாம். அடுத்தது கட் ஓப்பன் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். 22 inches. அந்த இடத்துல சீட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். சீட் ரவுண்ட் 10.75. 11 மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 inches. கீழே எண்டில் கிளாத் முன்னப்பி தான் இருந்துச்சுன்னா ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த கிளாத் இங்கே வரைக்கும் தான் இருக்குது, அதனால நான் ஒரு லைன் போட்டுருக்கேன். இங்கே பாட்டம் ரவுண்டில் 12.75 எக்ஸ்ட்ரா 1 inch. இப்போ எக்ஸ்ட்ராஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது இன்ச் டேப் வச்சு தான் ஜாயின் பண்ணணும். டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சமாக லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு இது செக் பண்ணிக்கணும் கரெக்டாக போட்டிருக்காங்கன்ட்டு. அது அவுட்டர் லைன், இது இன்னர் லைன். வேஸ்ட்லேருந்து கட் ஓப்பன் லென்த் வரைக்கும் உள்ள லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் பார்த்தா C1 கம்மியாக இருக்குது, C2 அதிகமாக இருக்குது. எது அதிகமாக இருக்குதோ அதையே C1ஆகவும் எடுத்துக்கலாம். C1 11 inches எடுத்துக்கலாம். இந்த ஆம்ஹோல் லென்த்தில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். 3.6 எடுத்துக்கலாம். இந்த கார்னர்லேருந்து 1 inch 1.5 எடுத்துக்கலாம். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒட்டியே வந்து ஓப்பன் ஆகி இந்த C1க்கு கொஞ்சம் முன்னாடி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஜாயின் பண்ணக்கூடாது, இங்கே தான் ஜாயின் பண்ணணும். இந்த லைனும் இங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணிக்கலாம்.